அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகத்தில் இருக்கும் வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். யோகத்துக்கு போகிறதுக்கு 2 வழிமுறை இருக்குது. ஒன்று, இல்லறத்தில் இருந்து யோகத்துக்கு போகிறது. இப்படி இல்லைன்னா இல்லறமே வேண்டாம் என்று யோகத்துக்கு போகிறது. இந்த 2 வழிமுறையில் கொஞ்சம் வித்தியாசமானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளலார். அவர் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் திருமண பந்தத்தில் அவர் ஈடுபடாமல் போயிட்டார். அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். இப்போ இல்லறத்தில் இருந்து யோக மார்க்கத்துக்கு போகிறதுக்கும் இல்லறத்தில் ஈடுபடாமல் யோக மார்க்கத்தில் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சித்தர்களும் மகான்களும் இந்த சிற்றின்பத்தை பார்த்து பயந்துருக்காங்க. பயந்ததுனால அவங்க சில விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது இயல்பாகவே இருக்குது. என்னென்னா, பெண்ணை கொஞ்சம் பார்த்து பயப்படுறது அப்படின்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த பெண் நம்மளை ஆட்கொண்டுறக்கூடாது அப்படின்றதில் அவங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அப்போ இப்போ இல்லறத்தில் ஈடுபட்டுட்டு போகிறவர் இருக்கார் இல்லையா, அவர் எப்போதுமே சறுக்கி விழுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் உண்மையான ஞானத்துக்கு போகணும் அப்படின்னா. ஆனால் இந்த இல்லறத்தில் ஈடுபடாமல் போகிறாங்க இல்லையா, அவங்க மனம் ஒரு விதத்தில் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை. அப்படி சஞ்சலப்பட்ட ஒரு நபரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்லாம் இப்போ நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டார். அப்போ இல்லறத்தில் இருந்து யோகத்தில் ஈடுபடுறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த காலத்திலேயே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரிஷி பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கக்கூடிய முனிவர்கள் ரிஷி பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறது வழக்கமாக இருந்தது. ஆகவே இல்லறத்தில் ஈடுபட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் சறுக்கி விழுவதற்கான வாய்ப்பு குறைவு. இல்லறத்தில் ஈடுபடாமல் போனீங்கன்னா எப்போ வேணுமோ சறுக்கி விழலாம். ஆனால் 2த்துல இருந்தாலுமே மனசை சரியாக வைத்திருந்தால், வைராக்கியத்தோடு இருந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம விவேகானந்தர் சொல்லுவார். மனம் திடமாக இருக்கணும். மனம் திடமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி சறுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதற்காக தான் இந்த யோக மார்க்க